தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 8/11/2024 வெள்ளிக்கிழமை. உத்திராடம் நட்சத்திரம் காலை 9:28 வரை, பிறகு திருவோணம். இன்றைக்கு முருகப்பெருமான் வெற்றி கழிப்பிலே இருக்கின்ற நாள். கந்தசஷ்டி திருநாளுக்கு மறுநாள். இன்றைக்கு தெய்வானை வள்ளி திருக்கல்யாண வைபவம் முருகன் ஆலயங்களிலெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் அற்புதமான நாள். இந்த தினம் நாம் என்ன வரம் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய நிலையிலே முருகப்பெருமான் இருப்பாராம். கல்யாண வரம் கொடுக்கக்கூடிய நாளாக கூட இதை கருதலாம். ஏனென்றால் அவருக்கே இப்படி ஒரு விழா நடக்கின்ற பொழுது நமக்கு நடைபெறும். சில வருடங்களுக்கு முன்னாலே திருச்செந்தூரிலே கந்தசஷ்டி விழா நடைபெறுகின்ற பொழுது அதிலே பேசுவதற்காக என்னை அழைத்திருந்தார்கள். அப்பொழுது இதே நாளிலே நான் அங்கு பேசுகின்ற பொழுது நான் அழைத்தால் மயில் வரும் என்று சொன்னேன். அந்த மேடையிலேயே மயில் வந்து என் முன்னாலே ஆடியது. அரை மணி நேரம் அந்த நிகழ்வு நடந்தது. அப்பொழுது அந்த மேடையிலேயே ஒரு பாடல் எழுதினேன். அதாவது மயிலே மயிலே நீ ஆடு, அந்த மன்னவன் புகழை நீ பாடு என்று. அதன் தொடர்ச்சியாக வள்ளல் முருகனை கொண்டாடு என்று நான் எழுதிய பாடல். வள்ளல் முருகனை கொண்டாடு, உன் வறுமை தீரும் இன்றோடு. பொதுவாக வறுமையோடு இருப்பவர்கள் வளமையாக வர வேண்டும் என்று சொன்னால் வள்ளல் முருகனை கொண்டாட வேண்டுமாம். வள்ளல் முருகனை கொண்டாடு, உன் வறுமை தீரும் இன்றோடு. துள்ளும் மயிலில் வந்துடுவான், நம் துணையா என்றும் நின்றிடுவான். வள்ளி அவனுக்கு துணையாவாள். வள்ளி இருப்பதனாலே தான் வள்ளலாக முருகப்பெருமான் விளங்குகிறார் என்று சொல்லி வாரியார் சொல்லுவார்கள். வள்ளி அவனுக்கு துணையாவாள், வரத்தை தருகின்ற மனையாவாள். பள்ளம் மேடன வரும் வாழ்வை பார்த்தோர் வியக்கச் செய்தருவாள். வெள்ளிக்கிழமையில் வழிபடுவோம். இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. இன்றைக்கு அதிலும் வெள்ளிக்கிழமை மட்டுமல்ல, கந்தசஷ்டிக்கு மறுநாள் முருகப்பெருமான் வேலவன் வெற்றி கழிப்பில் இருக்கின்ற நாள். அதே நேரத்திலே முருகப்பெருமான் முகமலர்ச்சியோடு இருக்கின்ற நாள். சூரபத்மனை மன்னித்து சேவலும் மயிலுமாக்கி தன்னோடு அரவணைத்து கொண்ட திருநாள். இந்த நாளிலே அவர் அந்த நினைவோடு அவர் நமக்கு அருமையான வரங்களையெல்லாம் அள்ளி வழங்குவார். எனவே வெள்ளிக்கிழமையில் வழிபடுவோம். விரும்பியதெல்லாம் நாம் பெறுவோம். நல்ல நிலைமை நமக்கு வரும். நாடே போற்றும் வாழ்வு வரும். வரத்தை தருகிற வேலனவன் வரனை தருகிற நாள் இதுதான். வரம் தரக்கூடியவன் வரன் தருவானாம், கல்யாண வரம். வரத்தை தருகிற வேலனவன் வரனை தருகிற நாள் இதுவாம். கரத்தை குவித்து வழிபடுவோம், கந்தன் புகழை எடுத்துரைப்போம் என்று சொல்லி அப்படி ஒரு அருமையான பாடலை நான் எழுதினேன். இது போன்ற முருகப்பெருமானுடைய ஆலயங்களுக்கு நீங்கள் இன்று தினம் அருகில் இருக்கும் ஆலயம் சென்று திருமணமாகாத இளமையான வயதுடையவர்களாக இருந்தால், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சென்று வழிபட்டு வந்தால் உங்களுடைய கோரிக்கைகளும் நிறைவேறும், கல்யாண வரமும் கிடைக்கும் என்று சொல்லி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, இன்று உங்களுக்கெல்லாம் அற்புதமான நாள், யோகமான நாள். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் நீச்சம் பெற்றாலும் கூட அவர் இருக்கக்கூடிய இடத்திற்கு அதிபதியான சந்திரனுக்கு 7லே செவ்வாய் இருக்கின்றார். எனவே சந்திர மங்கள யோகம் செயல்படும். எனவே கல்யாண கனவுகள் நனவாகலாம். கடமையில் இருந்த தொய்வு அகலும். தொழில் முன்னேற்றம் உண்டு. பொது வாழ்விலே இருப்பவர்களுக்கு புதிய திருப்பங்களும் பொறுப்புகளும் வரலாம். வியாபாரம் வெற்றி நடை போடும். இந்த நாள் நல்ல நாள். ரிஷபராசினியர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே குரு பகவான் வக்கரம் பெற்றிருப்பது ஒரு வழிக்கு யோகம்தான். அஷ்டமாதிபதி வக்கரம் பெற்றால் கெட்டவன் கெட்டடில் கிட்டும் ராஜயோகம் என்பதற்கு ஏற்ப இன்றைக்கு பொருளாதார நிலை உயரும். நினைத்தது நிறைவேறும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். கந்த பெருமானை சொந்த பெருமானாய் நினைத்து நீங்கள் வழிபட்டால் வந்த துயரங்கள் வாயிலோடு நிற்கும். மிதுனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்தும் இறைவனை பூசித்தும் செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, உங்களுடைய ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். ஒரு வழிக்கு நன்மைதான். 6லே மறைந்திருந்தால் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பார்கள். எனவே பொருளாதாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நிறைவுதான் என்றாலும் விரயங்கள் கூடுதலாக இருக்கும். அதிகாலையிலேயே வீண் விரயங்கள் கூட வரலாம். எதையும் திட்டமிட்டு செய்வது நல்லது. அதே நேரத்திலே எதை செய்தாலும் நீங்கள் கொஞ்சம் யோசித்து கலந்து ஆலோசித்து செய்ய வேண்டும். அனுபவஸ்தர்களின் ஆலோசனை கை கொடுக்கின்ற அற்புதமான நாள் இந்த நாள். கடகராசினியர்களே, உங்களுக்கு ராசியிலேயே செவ்வாய் யோகம் செய்யக்கூடிய செவ்வாய் ராசியில் இருக்கின்றார். ஆனால் அவர் வலிமை இழந்து இருக்கின்றார். அஷ்டமத்திலே சனி, அது கொஞ்சம் வலிமை அடைந்து விட்டது. எனவே விரயங்கள் வந்து கொண்டுதான் இருக்கும். என்றாலும் கூட குரு 11ஆம் இடத்தில் இருப்பதனாலே பொருளாதார பிரச்சனை அகலும். சண்டை போட்டவர்கள் கூட இன்று சமாதானமாக மாறுவார்கள். தொழில் ரீதியாக நீங்கள் அயல்நாடு செல்ல வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்று நினைத்தால் அது கைகூடும். இந்த நாள் இனிய நாள்.
சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கு கண்டகச்சனையின் ஆதிக்கம் இருந்தாலும் கூட 10லே குரு இருப்பது ஒரு வழிக்கு நன்மைதான். 10ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். அஷ்டமாதிபதி வக்ரம் பெறுகின்ற பொழுது உங்களுக்கு நன்மைகள் நடைபெற வேண்டும். எனவே 10ல் இருக்கும் குருவால் பதவி மாற்றம் என்பார்களே, அந்த பதவி மாற்றம் நல்ல நிலைக்கே உங்களுக்கு வரலாம். உயர் பதவிகள் கிடைக்கலாம், அல்லது அயல் நாட்டிலிருந்து உங்களுக்கு அழைப்புகள் வரலாம். ஏதேனும் நீங்கள் செய்யும் புது முயற்சிகள் உத்தியோகத்திலே இன்று வெற்றி பெறக்கூடிய இனிய நாள் இந்த நாள். கன்னிராசி நேயர்களே, குருவின் பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. ராசியில் கேது இருந்தாலே ஞானகாரகன் என்று சொல்வார்கள் கேதுவை. எனவே ஞானத்தன்மை, அதாவது ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்கும். இருப்பு தொகை அதிகரிக்கின்ற இனிய நாள் என்று கூட உங்களுக்கு சொல்லலாம். ஏனென்றால் தனஸ்தானத்திலே சூரியன் இருக்கின்றார். சூரியன் நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட 12க்கு அதிபதி நீச்சம் பெறுவதனாலே அரசு வழியில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு கிடைக்கலாம். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள் உங்களுக்கு அகலும். தந்தை வழியில் கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அது நல்ல முடிவுக்கு வரலாம். இந்த நாள் மிக 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 யோகமான நாள். துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு தொட்டது துலங்கும் நாள். அஷ்டமத்தில் குரு இருக்கிறாரே, எப்படி தொட்டது துலங்கும் என்று நீங்கள் கேட்கலாம். குரு பகவான் வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார். ஒரு கிரகம் நன்மை செய்கின்ற கிரகம் நல்ல விதமாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகமாக இருப்பவர் வக்ரம் பெற்றால் மிகுந்த நன்மையை கொடுப்பார். எனவே இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வரும். இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள், வீடு மாற்றங்கள், மனை மாற்றங்கள் என்று வரும் மாற்றங்களை எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் விதத்திலேயே இருக்கும். அது இனிமை தரும் விதத்திலும் இருக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும் நாள். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் வெற்றி வாய்ப்புகள் வீடு தேடி வருகின்ற நாள். இன்று வேலவனை நீங்கள் வழிபட்டால் மேலும் வெற்றி வாய்ப்புகளை குவித்து விடுவீர்கள். அதே நேரத்திலே தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு இணக்கமாக நடந்து கொள்வார்கள். குருவின் பார்வை ராசியில் பதிவதால் கல்யாணம் போன்ற சுபகாரியங்கள் இல்லத்திலே நடைபெறுவதில் இருந்த தடை அகலும். இன்று புதிய வரன்கள் உங்களை தேடி வரலாம். அது மட்டுமல்ல, ஒப்பந்தங்களும் அடுக்கடுக்காக வரும். அயல்நாடு சென்று சம்பாதிக்க வேண்டும். இந்த வேலையிலே சம்பளம் குறைவாக இருக்கிறது என்று நினைத்தவர்களுக்கு இப்பொழுது ஒரு நல்ல வாய்ப்புகள் வரப்போகிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியிலேயே சுக்கிரன் ராசியில் இருந்தால் அக்கறை செலுத்தாத காரியத்தில் கூட ஆதாயம் கிடைக்கும் என்பார்கள். ஆனால் உங்கள் ராசிக்கு சுக்கிரன் பகைவன். என்ன இருந்தாலும் 6க்கு அதிபதியாக இருப்பதனாலே உத்தியோகத்திலே நல்ல முன்னேற்றம். ஊர் மாற்றங்கள் விரும்பிய விதம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விதத்தில் இருக்கிறது. வாங்கல் கொடுக்கல் கொஞ்சம் சரளமாக இருக்கும். 2லே சந்திரன் இருப்பதால் மனதிற்கினிய சம்பவங்கள் குடும்பத்திலே நடைபெறப் போகின்றது. மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அகலும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திர மங்கள யோகம் இருப்பதனாலே இன்று இல்லத்திலே நடைபெற வேண்டிய சுபகாரியங்கள் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். கல்யாணம் மட்டுமல்ல, பெற்றோர்களின் மணி விழாக்கள், மண விழாக்கள், முத்து விழா, பவழ விழாக்கள், இல்லம் கட்டி குடியேறுவது அல்லது வாங்குவது, இப்படிப்பட்ட சுப நிகழ்வுகளெல்லாம் நடைபெறுவதற்கான அறிகுறிகள் தென்படும். தொழில் உத்தியோகத்திலே ஏற்ற இறக்க நிலையில் இருந்தவர்களுக்கு இன்று நல்ல நிலை உருவாகலாம். 2ல் சனி இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்ப பிரச்சனைகள், குடிகட்டி பறந்த பிரச்சனைகள் கூட படிப்படியாக நல்ல முடிவுக்கு வரும். இன்று நல்ல நாள். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உடலில் இருந்த நோய்கள் எல்லாம் ஓடி ஒழிகின்ற நாள். உள்ள மகிழும் சம்பவம் இல்லத்திலே நடைபெறும். சனி இன்று பலம் பெற்றுவிட்டார். பலமான சனியின் காரணமாக உங்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறும். நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும். வருமானம் குவிய நண்பர்களும் உங்களுக்கு வழிகாட்டுவார்கள். 2லே ராகு இருப்பதால் குடும்பச்சுமை கொஞ்சம் கூடுதலாகத்தான் இருக்கும். இருந்தாலும் திட்டமிட்டு செலவிடுவது நல்லது. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு மிகச்சிறந்த நாள். ராகுவை போல கொடுப்பானும் இல்லை என்பார்கள். கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல கிரகமான ராகு உங்கள் ராசியில் இருக்கின்றார். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். பக்குவமாக பேசி காரியங்களை நீங்கள் சாதித்துக் கொள்வீர்கள். 5லே செவ்வாய் இருக்கின்றார். பிள்ளைகள் வழியில் கூட உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் கிடைக்கலாம். கல்யாணம் போன்றவைகள் வரலாம், அல்லது அவர்கள் பெருமைப்படும் விதத்திலே ஏதாவது ஒரு நல்ல சம்பவங்கள் உத்தியோகத்திலே கிடைக்கலாம். இப்படி ஒரு நல்ல வாய்ப்புகளை எல்லாம் பெறக்கூடிய நல்ல நாள் இந்த நாள். 7லே கேது இருப்பதனாலே வாழ்க்கை துணையோடு மட்டும் கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.